வணக்கம். நான் அத்திப்பட்டி சூரியூர் பகுதியிலேருந்து வரேங்க. நாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பட்டி ஏரிக்கு மெயினான போகிற நீர் சோர்ஸு. இது வந்து கூட்டாறு வரட்டாறுன்னு 2 ஆறு வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா? அந்த ஆற்றுல தான் இப்போ நின்றுட்டுருக்கோம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வருது இந்த ஆறு, இந்த கூட்டாறு அப்படிங்கிறது. இந்த ஆறு இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து ரெண்டு ஆறுங்க ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இதை பற்றின தகவலை வந்து இங்கே இருக்க அண்ணா கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அண்ணா, இப்போ இந்த ஆறு வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து நான் வருது இங்கே? இது வந்து பல கிலோமீட்டர்லேருந்து கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி வருது. சரிங்கண்ணா. இது வந்து போதமலை, சருகுமலை, கம்மாலப்பட்டி மேற்கு, வேடப்பட்டி, தும்பல்பட்டி, புராணத்தம், திப்பமுட்டி ஆகிய ஊர்களிலிருந்து இந்த ஆறு வருது. இது பேர் கூட்டாறு. ஓகே. இது மிகப்பெரிய ஆறு. இது வருஷத்தில் 6 மாதம் தண்ணி வரும். ஓகே. இது பல மைல்கள் அப்பா இருந்து வருது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கூட்டாறு. அந்த கூட்டாறு எவ்வளோ பெரிய ஆறு பார்த்தீங்களா? அந்த ஆற்றுல இருந்து அப்படியே தண்ணி இந்த பக்கம் அப்படியே வருதுங்க. இது பாருங்கள், இந்த பக்கம் இருந்து வரதான் பாருங்களேன் பெரிய ஆறு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரட்டாறு. இந்த 2 ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஒன்று சேர்ந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா திப்பம்பட்டி பாசனத்துக்கு அணைக்கட்டுங்கிற பகுதிக்கு இந்த தண்ணி அப்படியே ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல அப்படியே போகுதுங்க. இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ பெரிய அகலம் பாருங்கள் ஓடை. அந்த ஆறு பெரிய ஆறு. அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வெள்ளைக்காரங்க இந்த இடத்துல கட்டிக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆறு பாருங்கள், அகலத்தை பாருங்கள். பாருங்கள், இதுதான் திப்பமுட்டி ஆற்று பாசன பகுதி. வரட்டாறு கூட்டாறு ஒன்று சேர்ந்து வரும். ஏரிக்கு தண்ணி போகிறதுக்கு அணை கட்டப்பட்ட பகுதி. இதில் பாருங்கள், பட்டானாலும் 1 சென்ட் கூட பாதிக்காத அளவுக்கு பட்டாணத்தை எடுக்காமல் இங்கேருந்து ஏரிக்கு தண்ணி கொண்டுக்கிட்டு போயிருக்கிறாங்க. நாம் இப்போ இருக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டாறு வரட்டாறுங்கிற ஆறு வந்து ஒன்று சேர்ந்து இங்கே வருது பார்த்திங்களா? வர இடத்துல பார்த்திங்கன்னா இது திப்பம்பட்டி ஆற்று பாசனத்தில் இருக்கிற அணைக்கட்டு பகுதியில் நம்ம இருக்கோங்க. இது வந்து ஏரிக்கு போகிற தண்ணியை வெள்ளைக்காரங்க பீரியடில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக உருவாக்கியிருக்காங்க இந்த அணைக்கட்டை. எப்படின்னா ஆற்றுலேருந்து போகிற தண்ணி வந்து உபரி நீர் வந்து இதில் வெளியேற்றுற மாதிரியும், ஏரிக்கு தேவையான தண்ணியை உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு கரடியை குடஞ்சி அந்த பக்கம் வந்து அந்த 834 ஏக்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஏரி பகுதி தண்ணி போகிறதுக்காக உள்ள ஒரு மலையை குடஞ்சி தண்ணி உள்ளே கொண்டு போயிருக்காங்க. அது பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த ஏரியாவை பற்றின விஷயத்த அண்ணா கிட்ட கொஞ்சம் கேட்கலாம். இந்த பகுதி வந்து திப்பம்பட்டி ஆற்று பாசன முறையில் கட்டப்பட்ட அணைக்கட்டு பகுதியாகும். இதுதான் ஏரி உருவாகிறதுக்கான மெயின் காரணமே. இந்த இடத்துல வந்து அதாவது திப்பம்பட்டி விவசாயிகளின் பட்டாநலம் பாதிக்காத அளவுக்கு இந்த ஆற்றுல அணை கட்டப்பட்டு ஏரிக்கு தண்ணி கொண்டு செல்லப்பட்டுக்கிறாங்க. அன்னையிலிருந்து வெளியேறும் தண்ணி கழுங்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த ஓரடி இது பண்ணால் கூட வயசுனா கூட திப்பம்பட்டி ஆற்று பாசன விவசாயிகள் நிலம் பட்டாநலம் பாதிக்கப்படும். அது பாதிக்காத அளவுக்கு இந்த தண்ணியை கொண்டு போய் இங்கேருந்து மலையை குறைஞ்சி தண்ணியை தேக்கி அந்த எவ்வளோ தண்ணி தேங்குது, அந்த நிலம் விவசாய நிலம் பாதிக்காத அளவுக்கு எவ்வளோ தண்ணி தேங்குதோ அந்த பரப்பளவு மட்டும் அவங்க எடுத்துகிட்டு மீதி எந்த நிலத்தையும் எடுக்கலை. பின்னர் இந்த ஆற்று பாசன பகுதி தண்ணி ஏறி நிரம்பினதும் இந்த மதுவை திறந்து விட்டால் வந்த வழியே ஆற்றுல போயிடும். திருப்பி உள்ளார ஏறி நம்பின தண்ணி இந்த ஆற்று வழியே வரையால அங்கே ஒரு மதுவும் அமைச்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மை நிலை. இதை மறைச்சி சருகமலையும் சல்லூத்து மலையும் இடையில அத்திப்பட்டி சூரிய இருக்கிறதால ஒரு பெரிய வரைபடம் வரைஞ்சி தண்ணி வர மாதிரி போட்டு எங்களை யோசனை பண்ணிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க விவசாய நிலத்தை. ஆனால் இப்போ வந்து ஏரி ஏதோ அதாவது பார்த்தீங்கன்னா ஏரி வந்து 3ல் ஒரு பகுதினா ஒரு 300 to 400 ஏக்கர்லாம் தண்ணி நம்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தண்ணி நம்பினதுக்கு அப்புறம் அந்த மனை அடைக்கப்பட்டால் இந்த கதவெல்லாம் திறந்து விடுவாங்களாண்ணா? இந்த கதவை, இந்த மெயின் கதவை தான் திறந்து விட்டுவாங்க. அந்த ஏரி இந்த தண்ணி இந்த ஆற்றுல எங்கன்னா போகுது? இது கீழே அம்மாபாளையம் மல்லூர் இப்படி போய் கீழே பெரிய ஆறு போயிடுது. இப்போ வந்து இதோட ஏரி நம்பி இதுலேருந்து வெளியே போகிற தண்ணி தான் வந்து அம்மாபாளத்தை பணத்துட்டு வெளியே அம்மாபாளத்தை ஏரிக்கு போகுது. இதெல்லாம் நம்பி இப்போ திறந்து விட்டாலும் போவோம். ஏரி நம்பினாலும் அந்த கழுங்கு ஒன்று இருக்குது, அது பின்னால் பார்க்கலாம். அந்த கழுங்குல வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இதோட தொடர்ச்சின்னு சொல்லி அம்மாப்பட்ட ஏரி எது கொண்டாடுறாங்க இதில்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன கோல்மால் பண்ணிக்கிறாங்கன்னு அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அதாவது பார்த்தீங்களாங்க, இந்த சருமலைக்கு அந்தாண்ட இருக்குது அம்மாப்பட்ட ஏரி. அந்த ஏரி கனெக்ட் ஏரியான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கனெக்ட் ஏரியான்னு சொல்லி சொல்ல அந்த ஏரியில் எந்த ஒரு பகுதியும் எலிஷன் பண்ணல அவங்க. அதாவது இந்த தண்ணியோட ஏரி நம்பி இதுலேருந்து வெளியே போகுது இல்லைங்களா? இது போனால் நம்ம பணவரத்துட்டி வழியாக போய் அம்மாப்பாளம், அதாவது பெரம்பலூரில் சைடில் இருக்கிற அம்மாப்பாளத்து ஏரியோட இதில் தான் போய் தண்ணி உள்ள இதாகுது. இதோட கனெக்ட் ஏரியான்னு சொன்னால் கூட நம்பலாம். எதுக்குமே சமாதானமாக சருதுமலைக்கு அந்தாண்டு இருக்குது, இது இந்தாண்டு இருக்குது. எதுக்காக வந்து அதோட கனெக்ட் ஏரியான்னு சொல்லி கொடுக்குறாங்க? ஒருவேளை சருமலையில் அடியில் இருந்து பைப் எது போட்டுருக்காங்கன்னு தெரியல. எதுக்காக அப்படி அரசாங்கம் நம்மளை ஏமாத்துறாங்கிறது நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் இப்போ வந்து வெள்ளைக்காரை வந்து இந்த ஏரியெல்லாம் கட்டி விட்டு போயிட்டு அப்படிங்க. இது மாநகராட்சி வந்து பணவரத்து ஏரி எங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து மாநகராட்சி இந்த ஏரியெல்லாம் வந்து கேட்லாம் பராமரித்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் தண்ணி வெளியே போகிற அளவுக்கு
இல்லை அதெல்லாம் அப்படியே செயல்லேருந்து கிடையாது. எந்த நிர்வாகம் எந்த நோக்கத்துக்கு எடுத்தாங்களோ அந்த நோக்கம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. தண்ணி எடுக்கலாம். அது மாநகராட்சி இவ்வளோ பெரிய நிலம் 2130 ஏக்கருங்கிறாங்க. இவ்வளோ நாளாக எப்படி வருவாய்த்துறை கணக்குலேருந்து மாநகராட்சி போனது தெரியல. ஆனால் நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம், எல்லாரும் படிச்சிருக்கலாம். 200 ஏக்கருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வருவாய்த்துறை கணக்கில், 200 ஏக்கருக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பொதுப்பணித்துறை கணக்கில் வரும்னு சொல்லிக்கிறாங்க. இவ்வளோ நாளாக எப்படி மாநகராட்சி போச்சு, அதுக்கு யார் உத்தரவு போட்டால் என்னங்கிறது இது வரைக்கும் அவங்களும் விளக்கம் சொல்ல, இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது விளக்கம் சொன்னாங்களா, வெளியில் விட்டாங்களா, அதுக்கு யார் உத்தரவு போட்டாங்க, அந்த உத்தரவு நகலெல்லாம் காட்டினாங்களாங்கிறது யாருக்குமே தெரியல. இதெல்லாம் காட்டாமையே எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அது நீர்பிடி பகுதி எவ்வளோ என்னங்கிறது அந்த எங்கள் விவசாய நிலத்தில் கேட்ச்மெண்ட் ஏரியான்னு நீர்பிடி பகுதின்னு போட்டு எடுத்துருக்காங்க. அப்படி அது கேட்ச்மெண்ட் ஏரியானா 10 அடி கூட எடுக்காத இந்த நிலத்தை பாதிக்காத போது அது எந்த காலத்துலையுமே தண்ணி வராத இடத்துல போய் இவங்க கேட்ச்மெண்ட் ஏரியான்னு சொல்லி எடுத்தா அப்போ ஏரிக்கு மேலே இருக்கிற ஊரை மற்ற ஊருங்கள்லாம் எடுத்துட்டாங்களா? ஓ ரைட், இப்போ புரியுதுங்கண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம திப்பம்பட்டி நீர் பாசனத்தில் இருக்கிற ஒரு அணைக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் கட்டியை விட்டு போகிறதுனால எந்த பராமரிப்பும் பண்ணல. அப்படியே அவங்க எலிஷன் பண்ணனாலும் இப்போ இந்த வரட்டாறு கூட்டாறுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டா லேண்டில் உள்ளதான் வருது அந்த ஆறு. அவன் எலிஷன் பண்ணோன்னா இந்த இடத்துல தான், அதாவது இந்த ஏரியாவில் தான் அவன் எலிஷன் பண்ணியிருக்கணும். இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு அக்கிப்பட்டி சூரியூர் அந்த கிராமம் வந்து தண்ணி வர பகுதியை விட்டுட்டு இப்போ வராத பகுதியில் வந்து எலிஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இன்னைக்கு அந்த நேரத்தில் வந்து இந்த ஓடையை அவங்க கணக்கில் காமிச்சிருந்தா எலிஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பொய்யான ஒரு தகவலை கொடுத்து சருவமலையிலேருந்து தண்ணி ஏறிக்கு போகுதுன்னு சொல்லி தகவலை கொடுத்து அவங்க எலிஷன் பண்ணிட்டாங்க. கூட்டாறு வரட்டாறு இது வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணக்குள்ள இந்த கூட்டாறு வரட்டாறு மறைச்சதுனால இன்னைக்கு அவங்க வாயில அது கூட்டாறு வரட்டாருங்கிற தண்ணி இதில் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு அன்னைக்கு வந்து இல்லைன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வருதுன்னா அப்போ எதுக்கு அவன் வந்து நம்ம எலிஷன் பண்ணி வச்சிருக்காங்க? இப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அவங்க வந்து இங்கே தான் தண்ணி வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? உடலாம். அதாவது இந்த மக்கள் அது உண்மையான ரீசன். இது வந்து இயற்கையில் அமைந்த இடம். இதை வந்து யாருமே மறைக்க முடியாது. ஆவணங்களை மாற்றலாம், இப்போ ரெக்கார்டுகளை மாற்றலாம், எதை வேணாலும் செய்யலாம். இது மறைக்கவே முடியாது. இது வரைக்கும் ஆனால் வெள்ளக்காரன் கட்டினதுலேருந்து இது வரைக்கும் யாரும் இந்த இடத்துக்கு வந்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அணைக்கட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், மெயின்டெனன்ஸும் சைடு இந்த அணைக்கட்டு இருக்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. பணம் அந்த வால்டோர் நின்று ஒரு எந்த ஒரு அதிகாரி வந்தாலும் இது பணம் வளர்த்துட்டு நாங்கள் தூர் வர்றோம், இதை வந்து நாங்கள் பூங்கா அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த அணைக்கட்டை நீர் வர பாசனத்தில் எங்கே ஏரி தண்ணி வருதுங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. இது வர இந்த முக்கியமான அந்த நீர் ஒரு பாதையை மறைச்சி வரப்படத்துலையும் இல்லை, எதுலையுமே காட்டில் யாருக்கும் தெரியாது. வந்து பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ போராட்டமோ அந்த இடத்துக்கு இன்னும் யாரும் வரல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய மோசடி, அப்போ வந்து இதை பல கோடி மோசடி நடந்திருக்கலாம்னு சொல்லி ஒரு இதாகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் உண்மையை ஆய்வு செய்து அந்த அத்திப்பட்டி சூரிய மக்களுக்கு நாங்கள் அதுக்கோசரம் வந்து ஏரி எடுத்துக்கூட நீ எந்த பேரே ஏரியை வச்சுக்க, எதை பண்ணிக்க, ஏரியில் நிற்போங்க, எதை வேணாலும் பண்ணிக்க, அதை நாங்கள் வந்து தடுக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. நாங்கள் உண்மையான தண்ணி வராத பகுதியை எங்களுக்கு விவசாயத்துக்கு செஞ்ச பக்கல எங்களுக்கு மீண்டும் கொடுக்கணும். அதில் ஓட ஆறு எதாக இருந்தாலும் வந்து காட்டுங்க, யாராக இருந்தாலும் நேரில். அங்கே ஷிஃப்டி டேங்கர்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஆற்றுலையாவது பல தூரத்துக்கு பல ஷிஃப்டி டேங்கர் கட்டிக்கிறாங்க. இந்த ஆற்றுல அதில் தண்ணி வராதனால எதுவுமே அரசாங்கத்திலையும் காட்டல, யாருமே கட்டல. அதனால் அந்த விவசாயம் வந்து எங்களுக்கு பூங்கா அமைக்கிற ஒரு நோக்கம் இருந்தாலுமே 834 ஏக்கரில் அதுக்கப்புறம் 1997-98 வருஷத்துல வந்து வீரபாண்டியர் ஐயா அவர் வந்து இது ஒரு பூங்காவா மேட்டுப்பகுதியில் அமைக்கலாம்னு சொல்லி அன்னைக்கு வந்து அவங்க சர்வே பண்ணி அவங்களோட நிலத்தை அளந்து எடுத்துக்கிட்டாங்க. 834 ஏக்கரா 40 சென்ட் பக்கமும் எடுத்துருக்காங்க. இதை நீர் பிடிப்பு போக மீதி இருக்கிறத வந்து அப்பயே பூங்கா அமைக்கலாம், மேட்டுப்பகுதியில் கரெக்டாக மேட்டுப்பகுதியில் பூங்கா அமைக்கலாம், நீர் எந்த காலத்துலேயும் நீர் இங்கே வராது அப்படின்னு சொல்லி அதை அப்பயே வந்து சர்வே பண்ணி அளந்து அவங்க கம்பி போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2004 தான் அந்த பிரச்சனை நம்ம எலிஷன் பண்ணிக்கிறாங்க. எந்த நோக்கங்களும் தெரியல. 834 ஏக்கர் ப்ளஸ் 34 சென்டோட 35 சென்டோட இந்த மலைகள்லாம் தெரியுது. பெரிய பெரிய கரடு மலை பலமான இடத்துல அந்த ஏரிக்கு சேர்ந்துட்டு. ஓ, அப்போ இந்த கரடெல்லாம் அவங்க சர்வே பண்ணல. அப்போ சர்வே பண்ணல. இப்போ அந்த காலத்தில் 2004 வந்து அவன் எலிஷன் பண்ணிட்டு அப்புறம் அவங்க வந்து அளந்துருப்பாங்க இல்லைங்களா? அளக்கவே இல்லை. யார் விவோ வந்தாங்களா, ஆர்ஐ வந்தாங்க? யாருமே இல்லை. வாட்ச்மேன் 2 பேர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சர்வே வச்சு ஒரு கல்லை வச்சு அதில் நம்பர் போட்டு கேமரா மூலியமா பதிவு பண்ணாங்க. சார், இந்த அளவுக்கு நடந்திருக்குங்களா? அதுக்கு பின்னால் வந்து மறுபடியும் இன்னொரு வாட்ச்மேன் இன்னொரு கம்ப்யூட்டர் சர்வே வந்து சமீபத்தில் ஒரு 10 அடிக்கு அதை ஒரு 2 அடிக்கு 2 அடி சிம்டி தர மாதிரி பரப்பி அதில் பெயிண்ட் அடித்து அதில் நம்பர் போட்டு கம்ப்யூட்டர் மூலமாக ஒரு சர்வே மாதிரி எடுத்தாங்க. இது தான் சர்வேலாம் யாருமே இது வரைக்கும் விஓ மூலமா சர்வே பண்ண எந்த இதுவுமே கிடையாது. இதை வந்து பார்த்துக்கிற வாட்ச்மேனுங்க தான் வந்து சர்வே பண்ணிக்கிறாங்க இது வரைக்கும். இது வந்து நல்லா கேளுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2004 வந்து எலிஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது எப்படி அளக்குறாங்கன்னா கம்பெனி போட்டு போகிறாங்க இல்லைங்களா? அப்போ வந்து விவோவும் வரல, ஆரையும் வரல, தாசில்தார் வரல, நிலத்தை சம்மந்தப்பட்ட காரியங்களும் யாரும் வரல. இந்த ஏரியா வந்து கண்ட்ரோலில் வாட்ச்மேன் வந்து
ஒரு ஒரு யாரோ ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அவங்க சர்வே பண்ணி சொல்கிறது தான் வந்து இன்னைக்கு பனவத்திரி ஏரியாங்கிறது சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் மேப் இருக்கு. மேப் இருக்கு. ஒரு வாட்ச்மேன் வந்து அதுக்கு ஏரி பற்றி என்ன டீட்டெயில் தெரியும் உங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ வந்து கூட்டாறு வரட்டாறு எதனால மறைக்கப்படுறாங்க, தண்ணி வராத சருவமலையிலும் தண்ணி வராத ஒரு மேப்பை வந்து உருவாக்குறாங்க. அதாவது சருவமலையிலும் தண்ணி வருது, ஜலுந்து மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்குமே சமந்தம் இல்லாமல் வாழப்பாடியிலேருந்து இங்கே தண்ணி வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் எந்த காலத்துலையும் அதெல்லாம் நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது உண்மையாக சர்வே பண்ணால் பனமரத்துப்பட்டியில் 1 சென்ட் நிலம் கூட எடுத்த மாதிரி காட்டுறாங்க. அது இது உண்மையான ஏரி அச்சுப்பட்டி ஏரி. அதை மறைச்சிட்டு பனமரத்துப்பட்டி ஏரியும் நடைமுறைகளை கொண்டாந்து ரெக்கார்டு தயார் பண்ணி எங்களை புரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாசடிகள் திப்பம்பட்டியில் 1 சென்ட் நிலம் கூட எடுக்கணும். அந்த ஆற்று பாசன பகுதியில் 1 சென்ட் நிலம் கூட பாதிக்காத மாதிரி விவசாயிகளை பாதிக்காத மாதிரி நிலம் எடுத்து அவங்க அணைக்கு தண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. இவங்க வந்து அச்சுப்பட்டி சூரியர் இவ்வளோ பாதிப்பு பண்ணுறதை யார் ஏற்றுக்க முடியும்? இந்த அணைக்கட்டு பகுதியிலேருந்து 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது அத்திப்பட்டி சூரியூர். இந்த அணைக்கட்டு நீர் பாசனத்துக்கு அந்த அத்திப்பட்டி சூரியூருக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. எதுக்காக எலிசின் பண்ணாங்கிறது யாருக்குமே தெரியாது எங்களுக்கு. இது நாங்கள் 20 வருஷம் போராட்டங்களுக்கு இன்னும் போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது அரசாங்கம் எந்த பதிலும் எங்களுக்கு சொல்ல கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம். இது வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை எங்கிட்ட இருந்த புனிங்கி ஒரு காலத்தில் ஒரு 20-30 வருஷம் எனக்கு கழிச்சு ஒரு வேளை கார்பரேட் கம்பெனிக்கு இதை வந்து ஒப்பந்தம் போட்டு கொடுக்க போகிறாங்களா என்னங்கிறது தெரியல. எதுக்காக அரசாங்கம் எங்களை இப்படி பண்ணுறாங்களோ எங்களுக்கும் தெரியல. மாநகராட்சி இது முழுக்க வந்து எங்களை ஒரு பொய்யான வழக்கை போட்டு இதை எங்களை வெளியேற்றிருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் தான் பதில் சொல்லணும் ஐயா. ஏரிக்கு தண்ணி போகிற பாதை வந்து இதுதான் ஒரு பெரிய டோர் வச்சு லாக் பண்ணுறதானே அது? ஆமாங்க. அதாவது ஏரிக்கு தண்ணி உள்ள ஆற்றுலேருந்து உள்ளார குறைந்த மழை குறைஞ்சி உள்ளார தண்ணி போகுது. தண்ணி போய் நிரம்பன உடஞ்சினா அந்த தண்ணி வந்த வழியாக போகாமல் இந்த க்ளோஸ் பண்ணிட்டா அந்த டோரை திறந்து விட்டாக்கா மெயின் திப்பம்பட்டி ஆற்றுல இருக்கிற டோரை திறந்து விட்டா தண்ணி அதில் போயிடும். இந்த தண்ணி வெளியே வர அதுக்கோசரம் கட்டி வைக்கப்பட்ட இது. அப்போ வந்து இந்த டோர் அப்போ தான் வெள்ளைக்காரன் கட்டிட்டு போனதோட சரி. இது வந்து எந்த பயன்பாட்டில் எதுவும் பண்ணல, இதுவும் கிடையாது. இப்போ இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. பார்த்தாவே தெரியும் என்ன பண்ணிக்கிறான்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இது வரைக்கும் வராமத்து அவங்களோட சரி. இது யார் இருக்குதுன்னா கூட அரசாங்கத்துக்கு தெரியாது. இந்த இடத்த யாரும் பார்க்கல. அப்போது இது வந்து கூட்டாறு வரட்டாறுங்கிற பெரிய ஆற்றுல போகிற தண்ணியை திருப்பி விடுறதுக்கு ஏரிக்குள்ளே தண்ணி ஃபுல் பண்ணுறதுக்காக தான் இந்த கரெக்டாக குறைஞ்சிருக்காங்க. அந்த தண்ணி உள்ளே திருப்புறதுக்காக தான் இந்த செட்டப் இந்த அணை வந்து கட்டியிருக்காங்க. ஆமாம். தண்ணி உள்ளே போய் நிரம்பிடுச்சு அப்படின்னாக்கா மூடிடுவாங்க. அந்த களம்புல தண்ணி வெளியே உபரி போச்சுன்னா தண்ணி நம்பிருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த தண்ணி ஆகப்பட்டது அந்த ஆற்றுலேயே வந்து திப்பம்பட்டி ஆற்று பாசனம் அணைக்கட்டை ஓப்பன் பண்ணி விட்டா எப்பயும் போல தண்ணி வெளியில போயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி செய்யறது 2 குடியிருப்பு அந்த ஆற்றுக்கு மேலே 2 குடியிருப்புகள் இருக்குது. அந்த குடியிருப்பு 2 ஆட்கள் அங்கேயே சோறாக இருந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே வருஷம் பூரா வந்துருக்காங்க. மேலே 2 கொட்டாய் ரூம் இருக்கு, வீடு இருக்கு. இதெல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. இதை வந்து பாத்துக்கிறதுக்காக வேண்டி பாதுகாவலர் வச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. 2 வீடு இருந்திருக்காங்க, அப்பயே இருந்திருக்காங்க. வீடு இருக்கு, அது 2 வீடு. அப்ப 24 வருஷம் இதுல வந்து பார்த்துட்டு பார்வையில தான் இருந்திருக்காங்க. ஆமா, மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, அப்படி எதுக்கு இந்த பெரிய ஓடையெல்லாம் எது நம்ம மாநகராட்சி மறைக்கிறாங்க? அது அவங்கள தான் நான் தெரியாதனமா அவங்க வந்து பார்க்காத ஏதோ யாரோ தவறு பண்ணிட்டாங்க. அதுக்கு வச்சுட்டு இது எப்பரா சமாளிக்கணும். அது அந்த அத்திப்பட்டி சூரியர் விவசாயிகள் வந்து ஓட்டிக்கிட்டு இருந்த நிலத்தை எடுத்தால் தான் இங்கே பக்கத்தில் இருக்கிற பணக்காரங்களுக்கெல்லாம் வேலைக்கு ஆளுக்கு வருவாங்கன்னு சொல்லி அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் இந்த ஏரின்னு சொல்லி எழுப்புறன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக விவசாய நிலத்தை இதை மறைச்சிட்டு அதில் தண்ணி வர மாதிரி போட்டு எழுப்பிருக்கிறாங்க. அண்ணா அப்போ அதான் இப்போ இந்த கூட்டாறு வரட்டாறுன்னு 2 ஆறு வந்து சேர்ந்து வந்து இந்த ஏரிக்குள்ள தண்ணி வருது இல்லைங்களா? அப்படி தண்ணி வந்துச்சுன்னா 834 ஏக்கர் ஃபுல்லாயிரும். அது ஃபுல்லானாதான் அதோட தண்ணி ஏறி கட்டுறதுக்கு முன்னே இந்த தண்ணி இந்த ஆத்துல இருந்து அந்த இதை வெட்டிட்டு போயிருக்கிறான்னு சொன்னாங்க. வெட்டிட்டு போய் அந்த தண்ணி எவ்வளவு தேங்குதோ அந்த நிலப்பரப்பு மட்டும் தான் தண்ணி தேங்குற நிலப்பரப்பு மட்டும் தான் அவங்க காலி பண்ணிக்கிறாங்க. அந்த 300 ஏக்கர். ஆமா, மீதி நிலத்தை காலி பண்ணலாம். அது விவசாயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்ட நிலம் அவ்வளவுதான் தண்ணி தேங்குறாங்க. அதுக்கு மேல ஒரு அடி கூட அவங்க கலங்க உயர்த்த முடியாது. தண்ணியை அப்படி உயர்த்தினாலும் இங்க இந்த திப்பம்பட்டி ஆத்து பாசன பகுதி வந்து பாதிக்குன்னு சொல்லி அதை செய்யாம அந்த 300 ஏக்கர் தண்ணி எவ்வளவு தேங்குச்சோ அதை மட்டும் காலி பண்ணிட்டு மீதி நிலத்தை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மையான தகவல், வேற எந்த தகவலுமே கிடையாது. அப்போ இந்த தண்ணி வர பாதைக்கும் இந்த தேங்கி நிக்கிற ஏரிக்கும் சம்பந்தமே இல்லாத இடம் தான் வந்து நம்ம அந்த நீங்க சொல்றது அத்திப்பட்டி ஏரியா. இந்த ஏரியாவுக்கு அப்பால்பட்ட ஏரியா. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம், இது தண்ணி வர பாதைக்கும் சம்பந்தம் இல்ல, தண்ணி தேங்குற இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது சப்ஜெக்ட் தனியா இருக்கு. அதை நாங்க அந்த ஏரியும் கேட்கல, இந்த நீரோட பகுதியும் கேட்கல, எதுவுமே கேட்கல. இப்போ வந்து என்னன்னா
வெள்ளக்காரன் அப்போ கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா 2400 ஏக்கர்லாம் தண்ணி நிற்காது, 834 ஏக்கர்லாம் தண்ணி நிற்காது, நிற்காது, 300 to 400 ஏக்கர்ல தான் தண்ணியே நிற்கும். நிற்கும். அப்போ வந்து இது வந்து அந்த காலத்தில் அவங்க இப்போ இது போல் அந்த இடம் ஃபெயிலியர் ஆகிறதுனால அவங்க மேட்டூர் போயிட்டாங்க அப்போ. ஆமாம், அதுவும் இல்லாத அந்த 300 தகுதியோட இது இந்த ரிவர்ஸ் இந்த பெரிய பெரிய கரடு பள்ளமான அவத்திலேயே இன்னும் 2-3 குட்டை, இன்னும் 2-3 ஏரி இருக்குது. அந்த ஏரியை ஒட்டிய அச்சிப்பட்டி ஏரி ஒட்டிய அச்சிப்பட்டி ஏரிங்கிறது 303(1) அப்படின்னு சொல்லி அது ஒரு 65 ஏக்கர் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஏரியோட இதெல்லாம் சேர்த்து இந்த பெரிய கரடு மலைகள் இதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லி இதில் ஒரு 1071 ஏக்கர் 66 சென்ட் இதையும் சேர்த்து தான் உருவாகிருக்கிறாங்க ஏரி. இதெல்லாம் மறைச்சிட்டு தான் விவசாய நிலத்தை ஒரு 1400 ஏக்கரை இது சேர்ந்து அடைஞ்சாண்டன்னு சொல்லி ஏரியோட சேர்த்துக்கிட்டு நீர்பிடி பகுதின்னு நீர் கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி காட்டி எழுப்புறாங்க. 2400 ஏக்கரான்னு சொல்லி சுமார் 2400 ஏக்கரான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபாரஸ்ட்லாம் சேர்த்தா 3500 ஏக்கருக்கு மேலே வருமானா? வரும். ஏன்னா இவ்வளவு மோசடி நடந்திருக்குது. இது வந்து மக்கள் யாருமே கேட்கல. நம்ம என்னன்னா யாருமே கேட்கல. யாருங்க இது வரைக்கும் இங்க இருந்து பெரியவங்க எல்லாம் விசாரிச்சு இந்த வரைக்கும் வந்து ஃபாரஸ்ட் அந்த இருக்கிற அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஏரிக்குள்ள இருக்கிற கரடுகள் இருக்குல்ல, சின்ன சின்ன கரடுகள்லாம் அதே ஒரு 1200 1300 ஏக்கருக்கு மேல வர மாட்டேங்குது. வரும். அப்ப கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா எப்படி எடுத்தாலுமே அவங்க நிலத்தை அவங்க அளக்க மாட்டாங்க, அளந்தா மாட்டிக்குவாங்க. ஏன்னா அளந்தா ஃபாரஸ்ட் அளக்கணும் இல்லையா? இப்ப எங்கடா 1400 ஏக்கரை எங்க இருந்து எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்லி அவங்க கணக்கு பார்ப்பாங்க. இதுல நிறைய மோசடி நடந்திருக்குண்ணா. அதனால விவசாயிகளுக்கு தயவு செய்து அதே ஏரியில் இது ஆய்வு பண்ணி உண்மை நிலையை அறிந்து விவசாயிகளுக்கு அவங்க ஏறிக்கிட்டு இருந்த விவசாயிங்க சிலர் இறந்து போயிட்டாங்க, மன உளைச்சல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு வாரிசுகளும் கொடுக்கணும் தான் எங்களுடைய குறிக்கோள். அதுக்கோசரம் நாங்கள் இவ்வளோ நல்லா போராடிக்கிறோம், இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறோம்.